நாங்கள் இங்கே வந்த அம்மா கிட்ட வந்ததும் எங்கள் பாப்பா மயங்கி கொடுத்துட்டு அப்புறமா இங்கே ஜாட்டியால் அடித்து அவன் மேலே இருக்கிற காசு போகிறதுனால நாங்கள் வேண்டிட்டு போய் எடை போட்டு காசு எடுத்துன்னு வந்து குழந்தை பிறந்திருக்கு பையன் காசு வேண்டுதலுக்கு எடை போட்டு கொண்டாந்து கொடுக்குறோம். ஆந்திரா ஆந்திரா கொப்பத்துல இருந்து வந்திருக்காங்க. நம்ம கிருத்திகா கோயிலுக்கு வந்து பாண்டிச்சேரி பக்கம் அந்த அம்மாளுக்காக வேண்டிட்டு இவங்க போறாங்க. ஒரு பௌர்ணமி அமாவாசை நாளில் அஷ்டமி நவமி இந்த நாளில் வந்து அந்த அம்மாளுக்காக இவங்க டூர் வண்டி வச்சு ஆறு வச்சு பிடிச்சி போயின்னு இருக்காங்க. போகும்போதெல்லாம் நம்மளுடைய ஆலயத்துக்கு வருவாங்க. வரும்போது கூட இன்னொரு டைம் கூட எங்கள் அண்ணி வந்து அன்னதானத்துக்காக அரிசி சிப்பானா கொண்டாந்து என்கிட்ட கொடுத்துட்டு போச்சு. 6 மாதம் கணக்கில் எங்கள் அம்மாளுக்கு சக்கரை பொங்கலுக்கு மட்டும் வச்சு வச்சு அவங்களுக்கு செஞ்சு அவங்களுக்கு மட்டும் நெய்தீபம் கொடுத்துருங்க. என் தாய்க்கு 6 மாதம் வச்சுருந்த அண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக நெய்தீபத்துக்கு மட்டும் வச்சு வச்சு அவங்களுக்கு படைச்சிடணும் வந்தாச்சு ஒன்றும் பண்ணாமல். அந்த மாதிரி இன்னைக்கும் என்னுடைய கிருத்திகா அம்மா கோயிலுக்கு போகும்போது நம்மளுடைய ஆலயத்துக்கு வந்து அந்த பாப்பா மேலே ஒரு காற்று மாதிரி இருந்து அதை இங்கே வந்து மயங்கி விழுந்து யார் என்னன்னு கேட்டு அதை ஜாட்டையால் 4 அடி அடித்து அதுக்கு அடக்கி அதுக்கு கட்டு போட்டு அதுக்கு ஒரு கயிறு கட்டி அனுப்பினேன். நல்ல முறையாக ஒரு ஆண் வாரிசாக பிறந்துருக்குது. அந்த குழந்தை பிறந்த சந்தோஷத்தில் அங்கேயே எடை போட்டு இந்த குமுடிக்காகப்பட்டது இந்த ராஜகாளியம்மாளுக்கு செலுத்தணும்னு சொல்லிட்டு வேண்டுதல் பண்ணி கொண்டாந்து இன்னைக்கு மாலை பூ தட்டோட சந்தோஷமா கொடுத்துட்டு போறாங்க. அம்மாளுக்கு வரு இருமுடி இது வந்து பணம் ஒரு இடம் புள்ள ஒரு இடம்னு போட்டு இன்னைக்கு இருமுடியை அவங்க மஞ்சள் துணியிலே கட்டி அங்கிருந்தே அவங்க எடை போட்டு முடிச்சு சந்தோஷமா கொண்டாந்து அவங்களுடைய கூலியை அவங்க நம்ம வச்சுக்க கூடாது. அவங்க குறையில்லாம அவங்களுக்கு கொடுத்துடணும்னு சொல்லிட்டு எடுத்துன்னு வராங்க. அவங்க கோடியான மக்கள் அவங்க கூட்டின்னு வரவங்க அனைத்து பேரும் நல்லா இருக்கணும். எந்த நோவு நொடி இல்லாம சீரும் சிறப்புமாகவும் பேரும் புகழமாகவும் அவங்க சந்தோஷமா வாழணும். இந்த ராஜகாளியம்மா கிட்ட கேட்குற வர என்னன்னா மக்கள் வரவங்கள நல்ல மாதிரியே காப்பாற்று கரை சேர்த்து அதான் என்னுடைய ஆசை. அதே மாதிரி அவங்க நல்லா இருக்கணும். என்னைக்கும் குறையில்லாம குறையத்தான் செல்வம் நிறையத்தான் வாழ்வு வாழ்ந்து சந்தோஷமா இருக்கணும். ராஜகாளியம்மா வந்த சீரு என்னைக்கும் குறையாது. தான் சொல்லுங்க. எப்படி காமிச்சிட்டு வரேன்.